ஆக்டரும் டேரக்டருமான அபிஷன் ஜீவந்தோட நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ப்ரோமோ இப்போ வந்திருக்கு. ப்ரோமோ பார்க்க காமெடியாக இருக்குது. இந்த படத்தில் அபிஷன் ஜீவந்தோட சேர்த்து சிவராஜ்குமாரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதை இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இது ஒரு காமெடி மூவியாக இருக்கும் நியூஸ் வந்திருக்கு. ஹெர்டின் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர ஜூன் 26 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. பென்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரவிமோகன் நடிக்கிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ வந்திருக்கு. எல்சியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ ராகவா லாரன்ஸ், நிவின் பாலி, இப்போ ஜெயம் ரவியும் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். இப்போ பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷனில் சாய் அபியங்கரோட மியூசிக்கில் ராகவா லாரன்ஸ், நிவின் பாலி, இப்போ ரவிமோகன் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டேரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ண போகிற நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்துருக்கு. டைட்டில் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் டைட்டன்ஸ். இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க நல்லா இருக்குது. இது ஒரு காமெடி மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற 8வது மூவிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோபிதாவோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும் நியூஸ் வந்திருக்கு. டைட்டில் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். அருள்வான் படத்தோட ஆடியோ ரைட்ஸை பார்த்தீங்கன்னா லஹாரி மியூசிக் வாங்கியிருக்கிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிபி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அருள்நிதி இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு எமோஷனல் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தமிழ் ஆல்பம் சாங் தான் தாவு. இந்த படத்தோட ஆல்பம் சாங்கை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜூன் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிகமாலும் இந்த சாங் ப்ரீமியர் ஆக போகுது. அனந்தன் காடு படத்தில் வந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே போஸ்டர் வந்திருக்கு. ஆரியன் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த ரைஸ் ஆஃப் த அசோகா அப்படின்ற ஒரு கன்னட மூவியை பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் 5ஆம் தேதி சன்னெக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு மொத்தம் 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆக போகுது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 29 இந்த மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 5ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.